மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆணி 23 ஜூலை 7ஆம் தேதிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இந்த நாளில் நீங்கள் பயணங்கள் பண்ணுறது, செலவு பண்ணுறது, கடன் அடைக்கிறது, உடல் உபாதைகள் இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கு பிளான் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக நடக்கும். 12ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, அந்த சனியோடு இன்றைக்கு சந்திரன் சஞ்சரிக்கின்றார். சந்திரன்னு சொல்லக்கூடியவர் ஒரு ராசியில் ஏறக்குறைய 2.25 நாள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நட்சத்திர பாதம்னு சொல்லக்கூடியதில் மாற்றங்கள் ஏற்படும் பலன் கிடைக்கிறதுல. இன்றைக்கு என்ன பண்ணுறாருன்னா, மாலை 4:30 மணி அளவு வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ சனியோடு சேர்ந்து இருக்கார், சனியுடைய நட்சத்திரத்திலே இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகாதிபதி. அப்போ இன்றைக்கு வேலை அதிகமாக இருக்கும், ஓய்வு சுகம் வசதின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்ல காரியங்களுக்காக, பிரச்சனையை தீர்ப்பதற்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும், பயணங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பிளான் பண்ணால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவிற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். பிறரிடத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கணும், மற்றவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும், நீங்கள் நினைக்கிறத செய்கிறதுக்கு அவங்களும் விரும்பணும், அல்லது உங்களுடைய ஆசைகளுக்கு அவங்க அனுமதி தரணும், விருப்பத்திற்கு அவங்க ஓகே சொல்லணும். அது எதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த விஷயங்களை முயற்சிக்கலாம். உதாரணமாக இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போது இந்த துறையை எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. பெற்றோருக்கு அது விருப்பமாக இருக்கணும்ல, அவங்க ஓகே சொல்லணும் இல்லையா? இன்றைக்கு அதை நீங்கள் கேட்கலாம். அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்கலாம். இன்டர்சேஞ்ச் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கேட்கலாம். பதவி உயர்வுக்காக முயற்சி செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய பார்ட்னர் ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டால் அதை டெவலப் பண்ணிடலாம். ஆனால் அவர் யோசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உட்காந்து பேசலாம், அது நடக்கும். எதனால் இந்த பலன் கிடைக்க போகுதுன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த சனியோடு இன்றைக்கு சந்திரன் சேர்ந்திருக்கார். அந்த சந்திரன் முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி. அந்த சந்திரன் சனியுடைய சாரத்திலே இருக்கார் மாலை வரைக்கும். அதன் பிறகு புதன் சாரத்திற்கு வருகிறார். புதன் தன பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையிறதுக்கு வெளியிலையும் வீட்டிலையும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் அமைகிறது. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய வேலையில் திருப்தியற்ற விஷயங்கள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், பிரச்சனைகள், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நீங்கள் சிந்திக்கலாம். நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடமைகளே செய்யவே முடியல, ஆனால் நிறைய பொருள் ஈட்டுறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனாலும் கூட நினச்சதை செய்ய முடியல, உங்களுடைய கடமைகளை செய்ய முடியல. அப்படி ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு அது எதனால், அதற்கான தீர்வு என்னன்னு தரும். இது எந்த பலன்களில் வரலாம் அப்படின்னு கேட்கும்போது, வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு போட்டி காரணமாக உங்களுக்கு நிறைய தடைகள் வருகிறதுன்னு சொன்னால், இன்றைக்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல தனாதிபதி சந்திரன் இருக்கார். அவர் இருக்கிறது சனியுடைய சாரம், மாலை நேரத்தில் ராசியாதிபதி புதன் சாரம். அதனால் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக விஷயங்கள் அமையும். அடுத்ததாக உங்களுடைய கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கடமைகளில் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது. அவங்கள லைஃப்பில் செட்டில் ஆக்கணும், கரை ஏற்றணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சொத்து வாங்கி ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், அவங்க பேரில் ஒரு இடம் வாங்கி வைக்கணும், உயர்கல்வி படிக்க வைக்கணும். இந்த விஷயங்கள் சாத்தியமாகும். எதனாலன்னா அந்த 10ஆம் இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார். அவருடைய சாரத்திலே இன்றைக்கி சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைய நாள் நல்ல காரியம் செய்து நல்ல பலன் கிடைத்து திருப்தியாக உணரப் போறீங்க. கடகராசி என்பவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். குருபலம் நிறைந்த நாளாக இந்த நாளை கொள்ளலாம். அப்போ குருபலம்னு சொன்னால் குரு ராசியில் இருக்கார், ஜென்ம குரு இல்லையா, அந்த குருபலம் அதை பற்றி நம்ம சொல்லலை. 9ஆம் இடம் குருவுடைய ஒரு அம்சம் பொருந்தியதாக இருக்கும்.
அது எப்படி 9ஆம் இடம் குருவுடைய அம்சம் அப்படி சொன்னால், அது வந்து பித்ருஸ்தானம், பாக்யஸ்தானம், தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தர்ம திரிகோணங்களில் மிக சிறந்தது, மிக பலம் வாய்ந்தது 9ஆம் இடம். தர்மம்னு சொன்னாலே குரு தான். அப்போ காலபுருஷ தத்துவத்தின் படியும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி குருவுடைய வீடாக வரும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாக குருவுடைய வீடு வருகிறது மீனம். அந்த இடத்துல சனி இருந்து இன்றைக்கு ராசியாதிபதி சந்திரன் அங்கே போய் சனியோட சேர்றார். சனியுடைய சாரத்திலையும் புதன் சாரத்திலையும் சந்திரிக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் பெரியவங்க கிட்ட இருந்து எதையாவது கற்றுருப்பீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நாள்னு சொல்லலாம். படிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நாள்னு சொல்லலாம். தேர்வு எழுதும்போது, நேர்முக தேர்வு அட்டன் பண்ணும்போது இதிலெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது. சிம்மராசி அன்பர்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அது சந்திராஷ்டம தினம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சந்திராஷ்டம தினமாக இருந்த போதும் கூட இன்றைக்கு மாலை நேரத்தில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மாலை 4:30 மணி அளவு வரைக்கும் சனிச்சாரத்தில் சந்திரன் இருப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி யார் அப்படின்னு கேட்டால் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ல் இருக்கார். சந்திரன் 8ல் இருந்து சனியோட சேர்ந்திருந்து அவருடைய சாரத்தையே பெறுகிறார். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சுலபமாக நடக்காத போல் இருக்கும். கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். இல்லை உடல் சோர்வு, அதை தாண்டி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி உணரலாம். சில பேருக்கு வந்து மனது வந்து பலவீனமாக இருக்கும். இதெல்லாம் மாலை நேரத்தில் கொஞ்சம் பரவாயில்லையாக மாறும். ஏன்னா இன்று மாலை நேரத்தில் புதன் சாரத்தை சந்திரன் பெற்று விடுகிறார். புதன்னு சொன்னாலே இளையவர்னு அர்த்தம். யூத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தன்மை புதனுக்கு இருக்குது. அவர் சாரம் சந்திரனுக்கு வர்றதுனால காலையிலிருந்து இருந்த மனச்சோர்வு, உடல் சோர்வு மாலையில் சரியாகும். கன்னிராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவரோடு போய் சேர்றார். 5, 7, 11 அதோட 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்ம் கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். அந்த கல்யாணமும் விரும்பின மாதிரி அப்படின்றது அர்த்தம். விரும்பின மாதிரினா லவ் மேரேஜ் அப்படின்றது மட்டும் இல்லை, எனக்கு வாழ்க்கை துணை இப்படி அமையணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமையறதுக்கான அம்சம். சரி, ஒவ்வொரு மாதத்துலேயும் இது போல் சனி ஆண்டுகோள் ஏறக்குறைய 2.5 வருஷம் மீனத்தில் சஞ்சரிக்கணும். சந்திரன் வந்து 2.25 நாள் தான் ஒரு ராசியில் இருப்பார். சுற்றி மீண்டும் அங்கே வந்துடுவார். மீனத்துக்கு வரும்போது பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் தான் சந்திப்பார். இதே பலன் கிடைக்குமானா கிடையாது. இப்போ எதனால் இந்த பலன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு மிக விசேஷமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடியவர் சனிக்கு அப்புறமா சுக்கிரன், அப்புறமா புதன். இதில் இந்த புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கார். 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் இன்றைய நாள் வந்து திருமண விஷயங்களுக்கு உகந்த பலன்களை சொல்கிறோம். துளாராசி என்பவர்கள், இன்றைய நாள் வந்து தடைகளை கடக்கிறதுக்கு, இடையூறுகளை கடந்து முன்னேறுவதற்கு, கடன் அடைப்பதற்கு, நோய் நொடிகளை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ராசியாதிபதி 11ல் கேதுவோடு சேர்ந்திருக்கார். பிரச்சனைகளை டீல் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஈஸியாக, பக்கா கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம எப்போனாலும் செஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் சரியாக இல்லை, தலைக்காலே தெரியல, இடியாப்ப சிக்கல்னு சொல்லல, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த கேதுவோடு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கலாம், அதில் போய் கை வைக்கலாம். அதை நம்மளால் சரி பண்ணிட முடியும். ராகு கேது இவங்களை சாயா கிரகம்னு சொல்லுவோம். நேரடியாக இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய, இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ராகு கேது சம்பந்தமானது. அப்போ 6ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்து, ராசியாதிபதி சுக்கிரன் 11ல் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகளை டீல் பண்ணலாம். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது, இல்லாமல் ஆக்கிறது, அதில் வெற்றி பெறுவது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கான நாள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ உங்களால் செய்ய முடியும். 5ஆம் இடம்ன்ற புத்திரஸ்தானமில் 9ஆம் அதிபதி சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்கார். அதை குரு வந்து பார்க்குறாரு உச்சபலம் பெற்று. இப்போ 5, 9 சம்மந்தப்படுகிறது. அதோடு 3, 4க்கு அதிபதி.
அதில் 3ஆம் அதிபதினு எடுத்துக்கலாம். பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான செயலை, முயற்சியை நீங்கள் செய்கிறீங்க, அதில் வெற்றி பெறுகிறீங்க. அதனால் மன நிறைவு, திருப்தி, சந்தோஷம் கிடைக்கிறது. அது வந்து பிள்ளை பிறக்கிறதுல இருந்தே ஒரு தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகுதுன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா, அல்லது வந்து வேண்டுதல், பரிகாரம், பிரார்த்தனை செய்யலாமா, அங்கேருந்தே முடிவு பண்ணலாம். பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், ஏதோ பிரச்சனை இருக்குது சரி பண்ணணும், வளர்ந்துட்டாங்க என்ன படிக்க வைக்கிறது, கல்யாணம் எப்படி பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தலாம். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் வந்து இடமாற்றம் செய்யணும்னு எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். அல்லது சொந்த வீடு இருக்குது, வீட்டை புதுப்பிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை செய்யலாம். நீங்கள் இங்கே நகர்ப்புறத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஆனால் சொந்தமாக ஊரில் வந்து உங்களுக்கு வீடு இருக்குது, அதை வந்து செப்பனிடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் செய்யலாம், அதை தொடங்கலாம். அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டீங்க, கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதை வந்து திருப்பறத்துக்கு என்ன வழி, கூடுதல் வருமானத்தை எப்படி பெறுவது, இந்த விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம். வீடு வாங்கிறதுக்காக அந்த பத்திரங்கள், அந்த சொத்தெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா, முதல்ல ஆரம்பத்தில் அந்த வேலையிலிருந்து செய்ய தொடங்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு சாதகமாக இருக்குது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதை எடுத்தாலும் வெற்றி தான். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதின்றவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ பலம் இல்லாமல் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அடுத்து இன்னொரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன், அவர் வந்து 6, 9 2 வீடுகளில் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி தான், ஆனாலும் வக்கரம் அடைந்து இருக்கார். அஷ்டமாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கார். அப்போது பாக்யாதிபதி புதனுக்கும் அஷ்டமாதிபதி தொடர்பு, பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுக்கும் அஷ்டமாதிபதி தொடர்பு. இதை தாண்டி இந்த நாள் நன்றாக இருக்கணும்னு சொன்னால் 7ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல சனியோடு குரு 7லேருந்து அவரை பார்க்குறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு கூட இருக்கக்கூடியவங்க, வீடுனா கூட பிறந்தவங்க, வேலை பார்க்குற இடம்னா கூட வேலை பார்க்குறவங்க, அப்புறம் கல்யாணம் ஆனவங்கன்னா வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஸ், இவங்க ஒத்துழைப்பு செய்வாங்க. அதனால் இன்றைய நாள் தொட்டது துலங்கும். கும்பராசி அன்பருக்கு, இந்த நாளில் பண வரவு பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க. எங்கிருந்தாவது ஏதாவது உங்களுக்கு பணம் கண்டிப்பாக இன்றைக்கு வரும். 2ஆம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், அந்த இடத்துல தான் ராசியாதிபதி இருக்கார். சந்திரன் அங்கே வந்து சேர்றார். சந்திரன் சனியுடைய சாரம் பெறுகிறார். அதனால் இன்றைக்கு பண வரவு சம்பந்தமான விஷயம். அந்த பணம் வந்து கடனை அடைக்கிறதுக்கு அல்லது குடும்ப செலவுகளை செய்கிறதுக்கு அதற்கானதாக இருக்கும். ஏன்னா சந்திரன் 6ஆம் அதிபதி, சனி வந்து ராசி மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் இன்றைய நாள் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு பண வரவிற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாள். பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார், சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் குரு 5ல் இருக்கிறதுனால ராசியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி ராசியிலையும் ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்டர்சேஞ்ச், இந்த பரிவர்த்தனை. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஒரு 2.25 நாளுக்காக காத்து கொண்டு இருக்கலாம், அது உங்களுக்கு பலன் தரும். அப்படி இருக்கும்போது ஏனைய கிரகங்கள் அனுகூலமாக இருக்குன்னா நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், இப்போ செவ்வாய் அனுகூலமாக இருக்கார், 3ல் இருக்கார். தைரியத்தோடு நல்ல காரியங்களை தொடங்கி அதில் வெற்றி பெற்று காண்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.